மற்றொரு அண்மை செய்தி, கடலூர் மாவட்டத்தில் 2.46 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பாக 21,93,577 வாக்காளர்களாக இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பிறகு 19,46,759 வாக்காளர்களாக தற்போது இருக்கின்றனர். 2,46,818 வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர்? இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் பாஷா. கடலூர் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை இன்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சிபி ஆதித்ய செந்தில்குமார் வெளியிட்டார். இதை பார்த்தோம்னாக்கா கடலூர்ல மாவட்டத்தில் மட்டும் 2.46 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவம் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சிபி ஆதித்ய செந்தில்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் வெளியிட்டார். கடலூர்ல பாத்தீங்கன்னாக்கா 2.46 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், விருதாச்சலம், புவனகிரி, சித்தக்குடி, காட்டுமன்னார்கோவில் ஆகிய 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 21,93,577 ஆகும். இதில் ஆண் வாக்காளர்கள் 10,75,229 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,18,018 பேரும், இதர வாக்காளர்கள் 330 பேர் உள்ளனர். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு ஆண் வாக்காளர்கள் 9,60,645 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 9,85,832 பேர் உள்ளனர். இதர வாக்காளர்களாக 282 பேர் உள்ளனர். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 19,46,759 உள்ளது. இதன்படி தற்போது கடலூர் மாவட்டத்தில் 2,46,818 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பாஷா, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.